வாங்க ஒரு இனிப்பு சேவு பார்ப்போம். மைதா மாவு, 1/4 கப் கடலை மாவு, அரை கப் ரவை. வரேன். மைதா மாவு, ரவை போட்டாச்சு, கடலை மாவு போட்டாச்சு, கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறோம். இப்போ நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டு வச்சுட்டேன். எல்லாத்தையும் கலந்துக்கிறோம். மாவோடு சேர்ந்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்குவோம். இந்த மாவு அந்த நெய் எல்லா மாவுலையும் கலந்துருக்கோம். அதுதான் ஒன்றா சேர்ந்து எல்லாத்துலேயும் இருக்கும். இல்லைன்னா ஒரே பக்கமாக இருந்தாலும் மாவு எல்லாம் சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு பார்ப்போம். மாவு பிணைஞ்சிட்டேன். கட்டையில் வச்சு தேய்ச்சி நல்லா வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு பார்ப்போம். இந்த வாரேன் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். வரேன். எண்ணெய் காய வச்சுக்கிறோம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். காயட்டும். காஞ்சிக்கிட்டு பார்த்தேன். ஒன்று போட்டு பார்ப்போம். லேசு சூடு இருக்கையிலே போட்டோம்னா நல்லா எல்லா பகுதியும் வெந்துக்கிறோம். அதையும் கொண்டு போய் லாக்க போட்டு விட்டோன்னா நல்லா அப்படியே வேகட்டும்.
நல்லா வெந்துட்டு தான் நல்லாயிருக்கும். வேகட்டும். இப்போ தான் ஓரளவுக்கு சேர்த்து எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு ரெண்டாவது போட்டிருக்கேன். வேகட்டும் பார்ப்போம். வேகட்டும். அழகாக இருக்குல்ல, நல்லா வெந்துருச்சு. உள்ள நல்லா இருக்குது. எடுத்துட்டு வேற போட்டுருவோமா? எடுத்துகிட்டு போட்டுருக்கேன். சீனி போட்டு வச்சுருக்கேன். பாப்பா வச்சுக்கலாம். நல்லா பொறிச்சிட்டோம். எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டு நல்லா இருக்கா? வரேன். நல்லா பொறிச்சு இன்னும் கொஞ்சம் கூட வந்துடும். நல்லா வந்துட்டு நல்லா வத்திக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், பொறிச்சு வச்சுருந்தோம்ல அனுப்போம். அப்போ சரியாக போகும். எல்லாம் பரட்டி விட்டால் அதில் சேர்ந்துக்கும். எல்லாம் எடுத்துகிட்டு பார்ப்போம். வீடியோ பெருசாக போகுது.